Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. I am Priyanka. நாம் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பேக் நெக் தான் பார்க்க போகிறோம். நார்மல் யூ நெக்கில் போட்லி பட்டன்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு நான் எப்படி பண்ணுறேன்றதை காட்ட போகிறேன். இப்போ என்னோடய saree வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நான் கேன்வாஸ் ரெடி பண்ணிட்டேன். நம்மளோட நெக் வித்துக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸ் ரெடி பண்ணிவிட்டு போட்லி பட்டன்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெட் கலர்லேயே சேம் ஃபுல்லாகவே வந்து கோல்டன் வித் ரெட் வரதுனால நான் ரெட்லேயே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா கோல்டன் வந்து சேமாக எனக்கு கிடைக்கல, அதனால் ரெட்லேயே ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த கேன்வாஸோட பேக் சைடில் மார்க் பண்ணி ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பண்ணிட்டேன். எனக்கு இந்த பிசர்லாம் தூக்கிட்டுருக்கு, அதை நான் ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது நீங்கள் எல்லாம் போட்டுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவீங்க. ஃபைனல் பார்த்திங்கன்னா அதனோட பிசுறு வந்து உங்களுக்கு நிறைய வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்டர் நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் தள்ளி எல்லாத்தையும் ஈவனாக வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இப்போ கொஞ்ச நாள் இப்படி தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே அங்கங்கே பிசுறு மாதிரி தூக்கிட்டுருக்கு, அந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரல. அதனால் இப்போ நான் தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பேக் பார்ட்டோட மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இப்போ நான் கீழே வந்து லைனிங், மேலே வந்து மெயின் மெட்டீரியல் வச்சுருக்கேன். கொஞ்சம் கரெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம சென்டர் பார்த்து நம்ம கேன்வாஸை ஆப்போசிட்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போட்லி பட்டன்ஸ்லாம் அது உள்ளே போகிற மாதிரி வச்சு நீங்கள் ஒரு பின் குத்தி வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம சென்டருக்கு கரெக்டாக இருக்கா, 2 சைடும் ஷோல்டர்லாம் ஈவனாக இருக்கான்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு சைடு வந்து 3 இன்ச்சும் இன்னொரு சைடு வந்து 2.25 வருது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் சரி பண்ணிட்டேன். இப்போ நான் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ண தையல் மேலேயே வந்து பொறுமையாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது தொட்டு பாருங்கள், நம்ம அந்த போட்லி பட்டன் மேலே தைக்கிறோமா இல்லை அது எண்டிங் சைடில் தைக்கிறோமான்னு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு பொறுமையாக மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். நான் எனக்கு ஈவனாகவே வந்திருக்கு. இப்போ நான் ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அங்கங்கே ஒரு குட்டி குட்டி நாட்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக கர்வ் வர இடத்துலலாம் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த தையலை மட்டும் கட் பண்ணிடாதீங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அது பிரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கிளாத் பிரிஞ்சிட்டே வரும், துணி வீணாக போயிடும். அதனால் நாட்சஸ் போடும்போது நம்மளோட ஸ்டிச்சுக்கு மேலே படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை அப்படியே மடிச்சுட்டு ஒரு ஓர தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எப்போவுமே போல் நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான். அதை நான் ஃபுல்லாக காட்டல. ப்ளவுஸ் முடித்தோடனே ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. இதான் அந்த சாரியோட ப்ளவுஸ். பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.